எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கனவா கறி பிரட்டல் எப்படி செய்யணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் யாழ்ப்பாண சுவையில. இந்த கனவாயை பொறுத்தவரையில 4 வகை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்டி கனவா, இன்னொன்று வந்து ஓட்டு கனவா, அடுத்தது முட்டி கனவான்னு சொல்லுவோம், சின்னதா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா சாக்கு கனவா. இந்த 4ல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது நெட்டி கனவா எப்படி சமைக்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்பை ஓன் பண்ணி ஒரு சட்டி வச்சுட்டு நெருப்பை வந்து குறைச்சி விட்டுருங்க. சட்டி சூடானதுக்கு பிறகு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. நெருப்பை வந்து குறைவாக வைக்க சொன்னதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து போடும்போது இதெல்லாம் வந்து வெடித்து பறக்காத அளவுக்கு இது வந்து வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், கடுகு சீரகம் எல்லாம் வெடிச்சிட்டு இதில் வந்து ஒரு 80லேருந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்கும், அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால உங்களுக்கு சுவை இன்னும் கூடுவா ஒழிய குறையாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஒரு 10 பூண்டு, 8ல இருந்து ஒரு 10 பெரிய பூண்டாக இருந்தால் 10, சின்ன பூண்டாக இருந்தால் வந்து 12லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வந்து வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து ஒரு தக்காளி பழத்தை வெட்டி போட்டுருங்க. தக்காளி சேர்க்கறது முக்கியமாட்டி இல்லை, தேவையான நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் இதுக்கு பழப்புளி தான் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து கனவா சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து 1 கிலோவும் 200 கிராமும் கனவாயை நான் கழுவி வெட்டி சுத்தமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்களா, இந்த கனவாயில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து கூந்தல், அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது அடுத்ததை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து இதோட சேர்த்து சமைக்கும் போது எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வந்து தனியாக எடுத்து கொடுத்துடலாம். இப்போ முட்டையை போட்டு இங்கே கிளறும் போது கவனமாக கிளறணும், இல்லைன்னு சொன்னால் அது வந்து கரைஞ்சிடும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு யாழ்ப்பாண கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்கறதுனால இதில் இருக்கிற வெடில் வாசனை வந்து உங்களுக்கு தெரியாது, அதனால் கூடவே மஞ்சளை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் அதிகமாக வளமையை விட. எப்போவுமே வந்து மச்சக்கறிகளுக்கு மஞ்சள் கொஞ்சம் கூட பயன்படுது, அதிலும் கடல் உணவுகளுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பயன்படுத்துறது கொஞ்சம் நல்லது. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னு சொன்னால் இந்த கனவா வந்து தண்ணி விடும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நெருப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து பொரிய விடுவோம். இப்போ இந்த கனவாவில் இருக்கிற முட்டை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கூட சின்ன வயசில் இருக்கும்போது இந்த முட்டைக்கு நாங்கள் வந்து அடி விடுவோம், அவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் திறந்தபடியே பொரியட்டும், அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் திறந்தபடியே இந்த மாதிரி கனவா வதங்கின பிறகு இப்போ வந்து ஒரு திலாவி விட்டுட்டு இப்போ மூடியை போட்டுட்டு 7லேருந்து 10 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நாங்கள் தண்ணி சேர்க்கவே இல்லை. இவ்வளவு தண்ணி, அதுவும் 7-8 நிமிஷம் அப்படியே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதுலத்துக்கு போதுமான தண்ணி இந்த கனவாலேருந்து வந்திருக்கு. நல்லா கனவா கறி வந்து பிரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மிச்ச பொருட்களை சேர்க்க போகிறோம். ஒரு மாபிள் சைஸை விட கொஞ்சம் பெரிய புளி எடுத்து இந்த மாதிரி நல்ல திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு முதல் பால். என்னென்னு சொன்னால் இது பிரட்டல் கறி என்றபடினால முதல் பால் தனியாக நான் சேர்த்துக்கிறேன். குழம்பண்டா நம்ம 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்க்கலாம். இது வந்து பிரட்டல் கறி என்றபடினால நான் வந்து ஒரு முட்பால் மட்டும்தான் 3/4 கப்பு சேர்க்குறேன். இப்போ கனவா கறிக்கு சேர்க்க வேண்டிய மிச்ச பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு போதும். புளியெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. அந்த கனவாண்ட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து திலாவினதுக்கு பிறகு மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த கறி வந்து நல்லா பிரண்டு வரட்டும். அது வரைக்கும் மூடிட்டு மீடியம் நெருப்பில் வந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் கழித்து கனவா கறி நல்லா வத்திட்டுது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் விட்டோம் இல்லையா, அதனால்
கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்க வேண்டாம், நல்லா முற்பாலன்றபடினால இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் இதை வந்து அப்படியே திறந்தபடியே விட்டுருங்க. அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் மிளகு சீரகம் குத்தி போடணும். என்னென்னு சொன்னால் கனவா நண்டு வந்து எப்போவுமே வந்து வாய்வு தொல்வல் செமிப்பாட்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இதில் வந்து 3/4 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 3/4 டீஸ்பூன் மிளகும் ஒரு 3 உள்ளியும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு உரலில் போட்டு குத்தி எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் அப்படியே குறைச்சி விட்டுட்டு திறந்து விட்டுருந்தேன்னா இப்போ பாருங்கள் அங்கே அடிப்பிடிச்ச எல்லாமே அப்படியே நல்ல வடிவாக அது வந்து சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இடித்த இந்த உள்ளி மிளகு சீரகத்தை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 5 நிமிஷத்தில் இந்த கறியை நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். குறைஞ்ச நெருப்பில் விட்ட பிறகு பாருங்கள் கறி அவ்வளோ சூப்பராக இருக்குது, மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை வந்து புட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சோறுக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு வந்து இது புட்டில் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை அடைச்சி கறியை சர்வ் பண்ணிடலாம். அப்படியே இன்னொருக்கா கலந்து விட்டுட்டு இதை உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் குழம்பா கூட நீங்கள் கொஞ்சம் எளியாக இறக்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டீங்கன்னு சொன்னால் குழம்பா கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். என்ன நண்பர்களே, நம்முடைய யாழ்ப்பாண சுவையில் எப்படி கணவாக்கறி பிரட்டல் செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கணவாயில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மை பேக் மாதிரி இருக்கும். அது வந்து என்ன செய்யமாட்டா கனவா வந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக எதிரிகளிடத்துல இருந்து அந்த மையை வந்து அது நிற்கிற இடத்துல அப்படியே கரைச்சி விட்டுட்டு அது வந்து எஸ்கேப் ஆயிரும். அதுக்கு தான் இது அது பயன்படுத்துறது. அந்த மை கூட நமக்கு ஆரோக்கியமானது. அந்த மை போட்டு வரும் நாட்களில் கறி எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தானுஸ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.